வந்தாச்சு புது சட்ட திருத்தம். இனி அரசு ஊழியர்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தமிழ்நாட்டில் லஞ்சம் மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1055 அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்தியாவில் அரசு துறையை சேர்ந்தவர்கள் லஞ்சம் வாங்கி மாட்டும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. தினமும் செய்தித்தாளை திறந்தால் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்களை பற்றிய செய்திகள் இல்லாதது இருக்கவே இருக்காது. பொதுவாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அரசு ஊழியர் மீது FIR போட பிரிவு 17A படி அரசின் முன் அனுமதி தேவையாகும். ஆனால் அதே சமயம் ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அப்போது அரசின் முன் அனுமதி தேவையில்லை. போலீசார் உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை கைது செய்து விசாரணையை தொடங்க முடியுமே தவிர அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவோ அல்லது வழக்கு நடத்தவோ முடியாது. ஏனெனில் கைது செய்த பிறகு அந்த அரசு அதிகாரி மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிரிவு 19 படி அரசின் அனுமதியை பெற வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் அரசிடமிருந்து இந்த அனுமதி கிடைக்காமல் பல மாதங்களாக கிடப்பில் போடப்படுவதாகவும் பல்வேறு வழக்குகளில் அனுமதி கிடைப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு மத்திய அரசு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி மத்திய அரசின் புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தின்படி அரசிடமிருந்து இந்த அனுமதி கோரும் விண்ணப்பத்தின் மீது 4 மாதங்களுக்குள், அதாவது 120 நாட்களுக்குள் அரசு அனுமதி வழங்கவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்றால் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவே கருதப்படும். அதன் பிறகு நீதிமன்றம் தானாகவே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். லஞ்சம் வாங்கும்போது பிடிபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரிக்கும் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகள், ரசாயன சோதனை போன்ற அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அரசு அனுமதி மறுத்தால் அது நீதிமன்றத்தில் செல்லாது. மத்திய அரசின் புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் இனிமேல் லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்கள் வாழ்நாள் முழுவதும் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதி.